ஸோ இதில் கலர் வந்து ரெட் கலர் வரதுனால இதில் நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ் வருது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் இது குறைக்கிறதுனால இதில் சில அதோட கலரை பார்த்து நிறைய பேர் அயர்ன் நிறையா இருக்குன்னு, யாருக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கோ நிறையா கொடுப்பாங்க. அது தேவை கிடையாது. இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் நீங்கள் அரை கப் இல்லை 1 கப் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தினமே ஒரு 2 கப் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதுளம்பழம் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே அது சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் சத்து நிறையா இருக்குது. நிறையா சாப்பிட்டிங்கன்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி அந்த ஜூஸை மாத்திரம் கொடுப்பாங்க. இதில் வந்து அந்த ஃபைபர் ஃபுல்லாக போயிடுது. அண்ட் அந்த சீட்ஸில் வர பெனிஃபிட் நம்மளுக்கு வராது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம மாதுளம் பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மாதுளம் பழங்கிறது நிறைய பேர் சாப்பிடாத காரணம் அது உரிக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாப்பிடாத இருக்காங்க. பட் இது ரொம்ப நிறைய நன்மை இருக்குது. இதை நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து அந்த பழத்தை அந்த விதையோட கடிச்சு சாப்பிட்டோம்னா இது கான்ஸ்டிபேஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து ரொம்ப நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு. ஏன்னா பொட்டாசியம் நிறையா இருக்குது. இது வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். அதனால பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வந்து தான் ஹார்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. இதில் நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஃப்ளேவனாய்ட்ஸில் நிறைய இருக்குது. அந்த கலரே அந்த ரெட் கலர் வரதே நல்ல ஃப்ளேவனாய்ட்ஸ்னால. இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ நிறைய விஷயம் இன்ஃப்ளமேஷன் உடம்புல வந்தால் தான் நம்மளுக்கு வியாதிகள் வருது, இன்க்ளூடிங் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ஹெல்த், ஓவர் வெயிட்னால வர ப்ராப்ளங்கள், சில பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். இது எல்லாத்துக்கும் தவிர்க்கிறதுக்கு இன்ஃப்ளமேஷனை குறைச்சா நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மாதுளம் பழத்தில் இருக்குது. ஸோ பெஸ்ட் வே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அதை வந்து அப்படியே வந்து கடிச்சு சாப்பிட்றது. அந்த விதையோட கடிச்சு சாப்பிடணும். அப்போ தான் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டி அந்த ஜூஸை மாத்திரம் கொடுப்பாங்க. இதில் வந்து அந்த ஃபைபர் ஃபுல்லாக போயிடுது. அண்ட் அந்த சீட்ஸில் வர பெனிஃபிட் நம்மளுக்கு வராது. ஸோ இதில் கலர் வந்து ரெட் கலர் வரதுனால இதில் நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ் வருது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் இது குறைக்கிறதுனால இதில் சில கேன்சர்ஸ் கூட ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ மாதுளம் பழத்தை இந்த ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டா அந்த விதையில இருக்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. நார் சத்து குறைவாக இருக்கும் ஜூஸில் சாப்பிட்டா. அதனால முடிஞ்ச அளவு அந்த விதையோட சாப்பிடுங்க. யாரால முடியல, அவங்களுக்கு பல்லு சரியா இல்லை, அவங்களால கடிக்க முடியாது, ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஜூஸ் மூலமாக சாப்பிடலாம். நார் சத்து மற்ற விஷயத்தில் சாப்பிடலாம். இப்போ எப்போ சாப்பிடணும் மாதுளம் பழம்? பெஸ்ட் வந்து இன் பிட்வீன் மீல்ஸ். இப்போ வந்து கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடலாம். இல்லை 11 o'clock, இல்லை 3 o'clock அந்த மாதிரி. இப்போ வந்து அயர்ன் மெடிசன் சாப்பிட்றீங்க, அது கூட மாதுளம் பழம் சாப்பிட்டா நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிறிய அளவு தான் அயர்ன் இருக்கு, ரொம்ப அயர்ன் இல்லை. அதோட கலரை பார்த்து நிறைய பேர் அயர்ன் நிறையா இருக்குன்னு, யாருக்கு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கோ நிறையா கொடுப்பாங்க. அது தேவை கிடையாது. இப்போ மாதுளம் பழம் ஜூஸ் நீங்கள் அரை கப் இல்லை 1 கப் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தினமே ஒரு 2 கப் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் யூரின்ல ஒரு ரெட் கலர் வரும். இது பயப்படவே வேண்டாம். ஏன்னா அதில் அந்த மாதுளம் பழத்தில் இருக்கிற கலர் வந்து யூரின்ல வரும் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டா. ஸோ இது பிளட் இல்லை, இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதுளம் பழத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அந்த ரெட் கலர் போயிடும். வேற இது பிளட்டு ப்ளீடிங்னால வந்தால் அந்த ரெட் கலர் போகாது.
ஸோ இந்த பழத்தை தவிர எப்படி சாப்பிடலாம் இதை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாலட் பண்ணுறீங்க, வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி போட்டு. இதில் கொஞ்சம் மாதுளம் பழம் போட்டிங்கன்னா ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டும் வரும், விட்டமின் சியும் வரும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் அந்த சீட்ஸ் வரதுனால ஃபைபர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தில் கூட ஒரு டெக்கரேஷன் மாதிரி மாதுளம் பழம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ தட் அந்த ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்ட் பிடிக்கும். பட் இது யாருக்கு டைஜஷன் நல்லா இருக்கோ அவங்க தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா பால் ப்ராடக்ட்டும் ஃப்ரூட்டும் சேர்ந்து சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ யாருக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுதோ இவங்க எப்பாவது இந்த மாதிரி சாப்பிடலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். மாதுளம் பழம் ஒரு அரை பழம் டெய்லி, இல்லை ஒரு பழம் கூட வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இப்போ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம், ப்ராப்ளம் இல்லை. குழந்தைகளுக்கு 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம மாதுளம் பழம் கொடுக்க முடியும். இந்த லைட்டாக பல்லு வந்தால் தான் அந்த குழந்தையால், அதில் ஜாஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆன அப்புறம் தான் அந்த குழந்தையால் கடித்து சாப்பிட முடியும். அதனால அந்த டைமுக்கு மேலே தான் நம்ம மாதுளம் பழம் கொடுக்க முடியும். இப்போ வந்து அடல்ட்ஸு அதை பழமாக தான் சாப்பிடணும், கடித்து சாப்பிடணும், இது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப வயசானவங்க 80 இயர்ஸுக்கு மேலே அவங்களுக்கு வேணால் ஜூஸாக கொடுக்கலாம். அந்த வடிகட்டி அந்த விதையை வேற எதுலையாவது அரைச்சி போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களால அந்த விதையை கடிக்க முடியாது, இல்லை சில சமயம் சோக் ஆகிடும். அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி. இப்போ யார் மாதுளம் பழம் சாப்பிடக்கூடாது? அது பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ். சில பேருக்கு கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து பொட்டாசியம் ஹையாக இருக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் ஹையாக இருக்கிறவங்க வந்து இந்த ஜூஸை வந்து குடிக்கக்கூடாது, இந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாது. சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட பொட்டாசியம் ரொம்ப ஹையாக இருக்கும், அவங்களும் இது மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்க. பட் மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதுளம் பழம் சாப்பிடலாம். அதுக்கு மேலே அது சாப்பிட வேண்டாம். ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட் சத்து நிறையா இருக்குது. நிறைய சாப்பிட்டிங்கன்னா இது சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ஃபைபரும் இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. பட் ஜாஸ்தி சாப்பிட வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ யார் சாப்பிடக்கூடாது? எக்ஸப்ட் கிட்னி டிசீஸ் அண்ட் ஹார்ட் டிசீஸ், ஹை பொட்டாசியம் இருக்கிறவங்க இது சாப்பிட வேண்டாம். மற்ற எல்லாருமே சாப்பிடலாம். இதை சாப்பிட்டதுனால பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாதுளம் பழத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம். யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.